கைஸ் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. இந்த வீடியோவில் நான் எங்கள் அம்மாட்ட என்னெல்லாம் கேட்குறேன், எப்படிலாம் கேட்குறனோ அதே மாதிரி உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும். அம்மா இப்போ வந்து உனக்கு என்ன பிரச்சனைலாம் இருக்குது? எனக்கு நீ தான் பிரச்சனை. இல்லைம்மா, உன் உடம்புல உனக்கு ரீசெண்டாக இப்போ என்ன பிரச்சனை இருக்குது? எனக்கு இப்போ ரீசெண்டாக தலைவலி. தலைவலி தான். அதை ஏன் என்கிட்ட வந்து சொல்லல? நீ தான் எனக்கு தலைவலியே. இப்போ தலைவலிக்கு நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? தலைவலிக்கு டேப்லெட் சாப்பிட்டுருக்கேன். டேப்லெட் சாப்பிட்ருக்க டெய்லியும்? டெய்லி. இந்த நைஸ் பெயின் கில்லர். இதுதான் பிரச்சனையே. இப்போ நான் உனக்கு யார்? பையன். அது இல்லைம்மா, நான் வந்து ஒரு டாக்டர். ஸோ நான் ஒரு டாக்டர் வீட்டில் இருக்கும் போதே என்கிட்ட கேட்காம நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பெயின் கில்லர் சாப்பிட்ருக்கேன். இப்போ பெயின் கில்லர் சாப்பிட்டா கிட்னி ஃபெயிலியர் ஆகும்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன்? ஆமாம். இப்போது நான் உனக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீ பெயின் கில்லர் சாப்பிட்றல டெய்லி அந்த NSAIDஸ்ங்கிற பெயின் கில்லர், அது சாப்பிட்டா எப்படி கிட்னி டேமேஜ் ஆகுதுன்ட்டு. இதுதான் கிட்னின்னு வச்சுக்கோ. இந்த செடி வேலை செய்யறதுக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும். அதேமாரி கிட்னி வேலை செய்யறதுக்கு ரத்தம் வேணும். சரியா? இப்போ இந்த செடிக்கு தண்ணி ஒழுங்காக ஊற்றலைன்னா இந்த செடி வளராதா? சங்கீத ஸ்வரங்கள் அதே மாதிரி கிட்னிக்கு ரத்தம் ஒழுங்காக போகலைன்னா கிட்னியால் ஃபில்டர் பண்ண முடியாது. கிட்னியை தான் வேஸ்ட்டெல்லாம் எலிமினேட் பண்ணுறது. ஸோ அதனால் ஒழுங்காக ஃபில்டர் பண்ண முடியாது. நீ சாப்பிட்றதுல மாத்திரை, அந்த மாத்திரையை சாப்பிட்டீங்கன்னா கிட்னிக்கு போகிற ரத்த குழாயெல்லாம் சுருங்கிடும். அங்கே பாரு, கிட்னிக்கு போகிற ரத்த குழாயெல்லாம் சுருங்கிடும். அதனால கிட்னி ஒழுங்காக ஃபில்டர் பண்ண முடியாது. ஸோ நிறைய வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம உடம்புல பில்டப் ஆகும். சரியா? அதனால் இந்த மாத்திரையை அடிக்கடி சாப்பிடக்கூடாது. எதுக்கு சாப்பிட்ணுன்னா ஃபஸ்ட்டு அதோட காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா பெயின் போயிடும், ஆனால் அதுக்கான ரூட் காஸ் அது அப்படியே தானே இருக்கும். ஸோ அது என்ன காரணம்னு தெரிஞ்சுட்டு அதை தான் எலிமினேட் பண்ணணும். சரியா? இனிமேல் சாப்பிடுவியா மாத்திரை? டியூரபிள் டாக்டர் ஃபாலோ பண்ண சொல்லு. ஓகே, டியூரபிள் டாக்டர் ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்து இதே மாதிரி மாம் சீரிஸ் அடுத்தடுத்து வருது. அது தெரிஞ்சு அதை பார்க்கணுன்னா டியூரபிள் டாக்டர் ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம போட்டலாமா? ஓகே. டான்ஸ் ஆடணும் நீ இப்போ.